அப்பா காகம் பையன் குட்டி காகத்துக்கு கொய்யாப்பழம் கொண்டு போச்சு. ஐ, சூப்பர் அப்பா, எனக்கு பிடிச்ச கொய்யாப்பழம் கொடுங்க கொடுங்க. மெதுவா சாப்பிடு காக்கு. அப்பா, இந்த சூப்பரான கொய்யாப்பழம் எங்க இருந்துப்பா வருது? ஏதோ மேஜிக் இது பண்ணி கொண்டு வரீங்களா என்ன? மேஜிக்கெல்லாம் இல்லப்பா, இது மரத்துல இருந்து வருது. இதோ பாரு, இந்த கொய்யாப்பழத்துல இருக்கிற விதைய மண்ணுல புதைச்சி வச்சா போதும், அது மரமா நமக்கு தினமும் நிறைய பழங்களை கொடுக்கும். என்னது, தினமும் பழம் கிடைக்குமா? அப்ப நான் இப்பவே போய் விதைய நட்டு வைக்கிறேன். காக்கு கொய்யா விதைய மண்ணுல புதைச்சு தண்ணி ஊத்துச்சு. ஹலோ, எனக்கு சீக்கிரமா வெளியே வா, கொய்யாப்பழம் வேணும் எனக்கு. என்னப்பா, இன்னும் மரத்தையும் காணோம் பழத்தையும் காணோம்? அடே அவசர கொடுக்க, மரம்லாம் உடனே வராது தம்பி, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்படியே ஒரு வாரம் போகுது. அப்பா, இங்க பாருங்க, நான் எவ்வளோ பெரிய வாளியில தண்ணி ஊத்துறேன், ஆனா இது என்னடானா இத்தனையோண்டு செடியா வந்திருக்கு. காக்கு, ஒரு செடி மரமா மாறி பழம் கொடுக்கறதுக்கு சில ஆண்டுகள் ஆகும். இயற்கை அப்படிதான், பொறுமையா காத்துதான் இருக்கணும். என்னது, சில வருஷமா? போப்பா, என்னை ஏமாத்திட்ட. நான் நாளைக்கே பழம் கிடைக்கும்னு நினைச்சுதான் இந்த விதையை நட்டு வச்சேன். எனக்கு பழமும் வேணாம் ஒண்ணுமே வேணாம், நான் போறேன். கோவத்துல தண்ணி வலையை எட்டி உதைச்சிட்டு பறந்து போயிருச்சு. இப்படியே சில வருஷம் ஆயிருச்சு. காக்குவும் வேற காட்டுக்கு போயிருச்சு. ஒரு நாள் திரும்ப பழைய காட்டுக்கே வந்துச்சு. ஆஹா, நம்ம சின்ன வயசுல விளையாண்ட இடமா இது? இவ்வளவு அழகா இருக்கே, எல்லாம் மாறிடுச்சு. ரொம்ப பசிக்குதே. அட, அங்க ஒரு பெரிய கொய்யா மரம் இருக்கு. அட, இங்க நிறைய பழங்கள் இருக்கே, நமக்கு இன்னைக்கு சரியான வேட்டை தான். என்ன காக்கு, நல்லா இருக்கியா? ரொம்ப பசிக்குதா? ஆ, என்ன மரம் பேசுது? யாரு நீ? என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? நீ என்ன பேய் மரமா? அட காக்கு, நான் பேய் இல்ல. அன்னைக்கு ஒரு குட்டி பையன் அவசர அவசரமா தண்ணி ஊத்தி செடி நட்டு வச்சான். ஆனா செடி வளர லேட்டாவும் சொல்லி கோவிச்சுக்கிட்டு போயிட்டான். அவன் இன்னும் வரவே இல்லை. என்ன அது, அந்த இத்தனூண்டு செடியா இவ்வளோ பெரிய மரமா வந்திருக்கு? ஆமா, நீ தான் அந்த செடி லேட்டா வளருன்னு சொல்லிட்டு பாதியிலேயே என்னை விட்டுட்டு போயிட்டியே. ஆனா நீ எப்படியும் ஒரு நாள் வருவன்னு இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். இப்ப வந்துட்ட. அப்படியா? என்ன மன்னிச்சிரு மரமே, நான் என்னோட அவசரத்தால பழம் கிடைக்கலன்னு போயிட்டேன். உன்னை பார்க்க வரவே இல்லை, என்னை மன்னிச்சுக்க. அட என்ன காக்கு, தப்பா உணர்ந்துட்டா சரி. பசிக்குதுன்னு சொன்னேன், கொய்யாப்பழம் வேணாமா? அட, நான் எப்ப சொன்னேன்? இன்னைக்கு ஒரு புடி. கொய்யா மரமும் காக்குவும் நண்பர்களாகிட்டாங்க. எந்த விஷயம் செஞ்சாலும் பொறுமையா இருக்கணும், அவசரப்பட்டா இப்படிதான் ஆகும். இந்த காட்டுக்குள்ள ஒரு குட்டி காகமும் ஒரு குட்டி குருவியும் நண்பர்களா இருந்தாங்க. டே காக்கா, கொஞ்சம் நில்லு, என்னால முடியலப்பா சாமி. என்னது, என்னோட சிறகுகள் எல்லாம் தீயில எரியிற மாதிரி சுடுதே. எனக்கும் அப்படித்தான் இருக்கு குருவி. என் உடம்பு வேற ஏற்கனவே கருப்பு, இதுல இருந்து எச்சா கருப்பாயிருவனே. ஆமா, திடீர்னு ஏன் இந்த சூரியன் இவ்வளவு அதிகமா இருக்கு? காத்து கூட அனல் மாதிரி இருக்கே. அதோ அங்க பாரு, ஒரு பெரிய மரம் இருக்கு. வா, அங்க போய் அந்த நிழல்ல கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்போம். என்ன பசங்களா, வெளியே வெயில் தாங்க முடியலையா? முதல் முறையா வீட்டை விட்டு இவ்வளவு தூரம் வெளியே வந்திருக்கீங்க போல. ஆமா தாத்தா, நாங்க இப்பதான் முதல் முறையா வெளியே ஊர் சுத்தலான்னு வந்திருக்கோம். ஆனா வெளியே வெயில் என்னன்னா இப்படி நெருப்பு மாதிரி அடிக்குது. இல்ல இல்ல, நீங்க இப்பதான் முதல் முறையா வெயில் காலத்தை பாக்குறீங்க.
அதுதான் உங்களுக்கு ஆச்சரியமாவும் பயமாவும் இருக்கு. என்னது வெயில் காலமா? அப்படின்னா? இயற்கை எப்பவுமே ஒரே மாதிரியே இருக்காது. மழை காலம், குளிர்காலம் மாதிரி இது வெயில் காலம். இந்த நேரத்துல சூரியன் ரொம்ப வெப்பமா இருக்கும். ஏன் தாத்தா இவ்வளவு சூடா இருக்கணும்? சூடா இல்லாம எப்பவும் போல ஜிலு ஜிலுன்னு இருந்தா சூப்பரா இருக்கும்ல. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது குருவி. இந்த வெயில் காலத்துல சூரியன் சுட்டெரிச்சாதான் கடல்கள்லையும் குளங்கள்லையும் தண்ணி ஆவியா மேலே போகும். தண்ணி மேலே ஆவியா போச்சுன்னா மேகங்களா மாறும். இப்படி மேகங்களா மாறினாதான் சில மாசங்கள் கழிச்சு நமக்கு மழையா வரும். ஓஹோ, மழை வரணும்னா வெயில் அடிக்கணுமா? ஆனா தாத்தா, இந்த வெயில்ல நாங்க எப்படி கஷ்டப்படாம இருக்கிறது? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு பசங்களா. நம்ம வெயில் காலத்தை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம கழிக்கணும்னா நம்ம நிறைய மரங்களை வைக்கணும். மரங்கள் வச்சா என்ன ஆகும் தாத்தா? நம்ம இப்போ உக்காந்துட்டு இருக்க மேல இந்த மரம் வெளியில எவ்வளோ வெப்பமா இருக்கு, ஆனா உள்ளார எவ்வளோ குளு குளுன்னு நிழலை தருது. பாத்தீங்களா? மரங்கள் நிறைய இருந்தாதான் நமக்கு குளு குளுன்னு காத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம மரங்கள் நிறைய இருந்தாதான் மழையும் வரும். மழை வரும்போது தான் நமக்கு நிறைய பழங்களும் கிடைக்கும். நம்ம மரத்தை வச்சா மட்டும்தான் உயிரோட வாழ முடியும். அட ஆமால, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்கே. நாங்க இப்பவே போய் மரம் வைக்கிறோம். ஏய் பசங்களா, இருங்க, இப்ப போய் மரம் வைக்க கூடாது. ஏன் தாத்தா தடுக்கிறீங்க? நீங்க தானே மரம் வைக்கணும்னு சொன்னீங்க. மரம் வைக்கணும் தான், ஆனா இப்ப வைக்க கூடாது. இது கடுமையான வெயில் காலம். பூமியில ஈரப்பதமே இருக்காது. நீங்க விதையோ செடியோ போய் நட்டு வச்சீங்கன்னா அது சூடு தாங்காம செத்து போயிடும். அப்புறம் எப்பதான் மரம் வைக்கிறது தாத்தா? நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த வெயில் காலத்துல நீங்க நிறைய பழங்களை சாப்பிடுவீங்க இல்லையா? அதுல இருக்கிற விதைகளை பத்திரமா ஒரு இடத்த சேகரிச்சு வைங்க. மழை காலம் வந்ததும் அந்த விதைகளை எல்லாத்தையும் போய் ஊனுங்க. அப்ப எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம மரங்கள் வளர ஆரம்பிக்கும். வாவ், சூப்பர் தாத்தா. இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ரொம்ப நன்றி தாத்தா. நீங்க சொன்ன மாதிரி விதைகள் எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கிறோம். எப்ப மழைக்காலம் வரும்னு காத்துட்டு இருக்கேன். காக்காவும் குருவியும் மழைக்காலம் எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. நம்மளும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மரங்களை நட்டு வைக்கணும். அப்பதான் நமக்கும் நல்லது, இந்த பூமிக்கும் நல்லது.